ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ரைட்டிங் படிக்கலாமா, படித்தா நமக்கு எதுவும் யூஸ் இருக்கா, எக்ஸாமில் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், டைப்பிங் முடித்தா நீங்கள் குரூப் 4ல் டைப்பிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்போ அந்த பர்சன்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் மார்க் எடுத்தால் கூட கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் டைப்பிங் கஷ்டம், நான் இப்போ எனக்கு அடிக்க முடியாது, எனக்கு நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மாதத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம் நம்ம படிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த குட்டி புக்கில் இருக்கிறத எழுத்துக்கள்லாம் நம்ம படித்து முடிச்சோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு நம்ம போயிடலாம். இப்போ டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்லையும் இருக்குது, தமிழ் லோயர், தமிழ் ஹையர் இருக்குது. அது மாதிரி இங்கிலீஷில் இங்கிலீஷ் லோயர், இங்கிலீஷ் ஹையர் இருக்குது. மொத்தம் இது 6 மாத கோர்ஸு. நம்ம இதை 1.5 வருஷத்தில் முடிக்கலாம். இல்லைனா 1 வருஷத்தில் கூட சில பேர் 2யும் அட் அ டைமில் 2 லோயரும் போடுவாங்க, 2 ஹையரும் அட் அ டைம் அடுத்த 6 மாதம் போய் அடிப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ வருது பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் நடக்கும், அடுத்து ஆகஸ்ட்டில் நடக்கும். இந்த 2 மந்தில் தான் நடக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் சென்டரில் உங்கள் ஊரில் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் இந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா 500 600 ஃபீஸாக இருக்குது. உங்கள் ஊரில் எவ்வளோ ஃபீஸ்னு எனக்கு தெரியல. 3 புக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி புக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செகண்ட் பேப்பருக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்பீடுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த புக்கு தான் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது நமக்கு செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் வரக்கூடியது. இதில் நம்ம லெட்ரு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. என்ன கொடுக்குறாங்களோ நம்ம எல்லா 3 4 5 லெட்டர் இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு டைப்பிங் நம்ம அடிச்சுட்டு போகணும். அப்புறம் அப்ரிவேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ரிவேஷன் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாமில் அப்படியே கொடுப்பாங்க. அது நம்ம விரித்து அந்த லெட்டரை அடித்து எழுதணும். சரிங்களா? டைப் செகண்ட் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும், அது பாஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட் பேப்பர் தான் ஸ்பீடு. அதுதான் நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த 9 நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக அடித்து முடிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டமே. ஸோ கண்டிப்பாக எவ்வளோ தூரம் நம்ம 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க லோயருக்கு, ஹையருக்கு 3 பேராகிராஃப் வரும். ஸோ வேகமாக நம்ம ஸ்பீடு நம்ம அடித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் ரைட்டிங். நீங்கள் நான் சேரணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது பிப்ரவரியில் முடிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த 4 சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைப்பிஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இப்போ இந்த டைப் ரைட்டிங்க்கும் சிஓஏக்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரியான பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் டைப் ரைட்டிங் அடிக்கிறது. நம்ம தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக ஒவ்வொன்றுலையும் 2 2 3 3 எழுத்து இருக்கும் ஒவ்வொரு கீஸ்லையும், இந்த கீஸ்லையே. ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா தான் டைப் ரைட்டிங் பேப்பர். இந்த பேப்பர் நீங்கள் நாங்கள் 1,000 ரூபா கொடுத்து வாங்குவோம் நாங்கள் டைப்பிங் படிக்கிறப்போ. இந்த பேப்பரில் தான் நம்ம குறிப்பிட்ட அளவு 10லேருந்து இத்தனை 65 வரைக்கும் வைக்கணும், இல்லை 70 வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் அளவுகள் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு தான் நம்ம ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு மாதிரி ஒரு அளவு வரும், செகண்ட் பேப்பருக்கு ஒரு மாதிரி அந்த டிகிரி வரும். அதை வச்சு தான் நம்ம அதை அடிக்க முடியும். இதுதான் அந்த பேப்பர். இந்த பேப்பரில் தான் நம்ம கரெக்டாக அந்த அளவுகளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மார்ஜின் விட்டு நம்ம அடிக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாம் ஷீட்டு. இந்த எக்ஸாம் ஷீட்டில் உங்களோட பேர், அப்புறம் நீங்கள் உங்களோட என்ன தட்டச்சோ அந்த தட்டச்சு மிஷினோட நேமு, அப்புறம் நீங்கள் ஜூனியர் அடிக்கிறீங்களா, சீனியர் அடிக்கிறீங்களா, ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரா அதை எழுதணும். அப்புறம் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த கொஷின் பேப்பரோட நம்பரு, அப்புறம் நீங்கள் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தட்டச்சு செய்யப்பட்ட பக்கங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க 1. அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணலைன்னா இதுக்கும் மார்க்கு மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம் ஃபில்லப்பும். இந்த முன்னாடி ஒரு கொடுத்துருக்காங்க ரோஸ் கலரில், இதுலேயும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஸோ இதான் எக்ஸாம் சீட்டு. இந்த எக்ஸாம் சீட்டில் ஃபில் பண்ணால் தான் நமக்கு மார்க் வேலிட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சீட்டு. உங்களுக்கு நல்லா தெரியலனா இதில் பார்த்துக்கோங்க. இதுதான் புக்கு, தமிழுக்கு செகண்ட் பேப்பருக்கான புக்கு. இது ஸ்பீடு ஹை ஸ்பீட் அடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான புக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுத்துக்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லை அதுக்கான புக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போகிறப்போ இந்த புக்கு தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு எழுத்தாக இருக்கும், அந்த எழுத்துக்களை நம்ம அடித்து பழகணும்.
இது வந்து தமிழ் வந்து செகண்ட் பேப்பருக்கான புக்கு. இதை வந்து நம்ம வந்து எத்தனை இந்த இது வைக்கிறதுக்கு எத்தனைலேருந்து எத்தனை கழிக்கணும், இதுக்குள்ளே இந்த டிஜிட் வரணும் அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணி, அந்த கால்குலேஷன் பண்ணதில் தான் அந்த டிஜிட்டில் வச்சு நம்ம கரெக்டாக வந்து அடிக்கணும். இதுக்கு வந்து மார்க் இருக்குது. இதுக்கு வந்து டைம் இருக்கும். பட் ஃபஸ்ட் பேப்பருக்கு ஸ்பீடுக்கு தான் வந்து டைம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக டைப்ரைட்டிங் படித்தா உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக டைப்பிங் படிங்க. ஃபஸ்ட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த் போயிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் லோயர் படிக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் லோயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் ஹையர் போட்டுக்கிட்டு தமிழ் லோயர் போடுங்க. அப்புறம் தமிழ் ஹையர் அடிக்கிறப்பவே நீங்கள் சிஏஓஏ வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு 2 வருஷத்துலேயே இந்த 4, 5 கோர்ஸையும் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷும் படிச்சுக்கலாம். சிஓஏவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது டைப்பிங் முடித்தா. ஸோ வந்து நீங்கள் சேரக்கூடிய மந்த் என்னென்னா பிப்ரவரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே போய் கேளுங்க. அடுத்து ஆகஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே போய் கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இப்போ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதான் என்ன டீட்டெயில்ஸ்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.